அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இதன் பொருட்டே ஔவையார் அரிதிலும் அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்றார். மகா ஞானியான ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அரும்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல பரமேஸ்வரர் சிருஷ்டித்த இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் நமது இந்த பூத உடலை வியாபித்து நிற்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்கள் மனித உடலிலும் உள்ளன. ரோமம், தோல், தசை, எலும்பு, நரம்பு ஆகியவை நிலத்தின் தன்மை கொண்டவை. இரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவுநீர் என்பவை நீரின் இயல்பு உடையவை. பசி, தாகம், தூக்கம் இவை நெருப்புத்தன்மை உடையவை. அசைவு, சுருக்கம், விரிவு ஆகியவை காற்றின் இயல்பை கொண்டவை. வயிறு, இதயம், மூளை என்பவை ஆகாயத்தின் தன்மை கொண்டவை. உடலில் மறைபொருளாக அரைபங்கும், நிலம், நீர், நெருப்பு, காற்று ஒவ்வொன்றின் அரைக்கால் பங்கும் என்ற விகிதத்தில் ஆகாயம் உள்ளது. எனவே ஜோதிடம் மனித வாழ்க்கையில் மிக முக்கியத்தன்மையை எவ்வாறு அடைந்தது என்ற கேள்வி நமக்கு பல பேருக்கு இருக்கின்றது அல்லவா? இக்கேள்விக்கு சரியான விளக்கம் தெரிந்தால் நாம் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கலாம். ஜாதகம் நமது வாழ்க்கையோடு பிணைத்து இருக்கின்றது என்பதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதன் விளக்கம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஒருவருடைய பிறப்பு நேரத்தின் அடிப்படையில் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஏனெனில் அது ஒருவரின் வாழ்க்கையில் கிரகங்களின் தாக்கத்தையும் எதிர்கால பலன்களையும் அறிய உதவுகிறது. கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்வதன் மூலம் ஒருவருக்கு நன்மை பயக்கும் நேரங்களையும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களையும் கண்டறிந்து அதற்கேற்ப வாழ்க்கையை மேம்படுத்தவும் வாழ்க்கை பாதையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் ஜாதக கணிப்பு உதவுகிறது. ஜாதகம் கணிப்பதற்கான காரணங்கள் கிரகங்களின் தாக்கம், பிறக்கும் நேரத்தில் உள்ள கிரகங்களின் நிலை, சேர்க்கை மற்றும் பார்மை ஆகியவற்றை கொண்டு ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இது ஒருவரது குணநலன்கள், வாழ்க்கை மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை பாதிக்கிறது. வருங்காலத்தை கணித்தல். ஜாதகம் கணிப்பதன் மூலம் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிய முடியும். இது நன்மை பயக்கும் நேரங்களையும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களையும் கண்டறிய உதவுகிறது. வாழ்க்கை பாதையை மேம்படுத்துதல். கிரகங்களின் தாக்கங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முடிவெடுப்பதன் மூலம் ஒருவரது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். உதாரணமாக, கடினமான காலங்களில் பரிகாரங்கள் செய்வது அல்லது சாதகமான நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பது போன்றவை இதில் அடங்கும். தசாபுத்தியை அறிதல். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் உண்டு. தசாபுத்தி. இந்த தசாபுத்தியை அறிவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை அறிய முடியும். இது எதிர்கால பலன்களை கணிக்க மிகவும் அவசியம். வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளுதல். கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்வதன் மூலம் ஒருவருக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சவால்கள் வரலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு தயாராக இருக்க முடியும். எனவே உங்களது ஜாதகங்களை 2.5 மாதங்களுக்கு ஒரு முறையாவது முறையாக சாஸ்திர விதிகளை கற்றறிந்த ஜோதிடர்களிடம் கொடுத்து தங்களது எதிர்காலத்தை பார்ப்பது மிகவும் முக்கியமாகும். ஒருவர் வாழ்வில் கிரக பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்வ கிரகங்கள் எதிர்ப்பாக இருந்தால் தங்களது காரியங்கள் தடைபடும், தமது முயற்சிகள் தோல்வியடையும், தாங்கள் செய்கின்ற தொழில்களில் மாபெரும் நஷ்டத்தை கொண்டு வரும், திருமண வாழ்க்கை தாமதமாக தள்ளிச் செல்லும், நோய் பிணிகள் எம்மை வந்து சேரும். இதற்காகவே ஜாதக கணிதத்தை சரியாக கணித்து அதற்குறி பரிகாரங்களை செய்தால் இந்த வக்கிர நிலையிலிருந்து நாம் 175% விடுபடுவோம். இருக்கின்ற 25% இறைவன் கருணையால் மலை போல் வருவதையும் பனி போல் ஆக்கிவிடுவார். அந்த கருணை மிகுந்த பெருமான். எனவே நிச்சயமாக நாம் இந்த பூத உடலிலிருந்து சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு தங்களது ஜாதகங்களை 2.5 மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக நீங்கள் ஜோதிடர்கள் மூலம் தங்களது பலன்களை அறிந்து கொள்வதும் முக்கியமாகும். சர்வே ஜனக சிக்கினோ பவந்து, சமஸ்த மங்களானி பவந்து. ஓம். நல்லதாக நினைப்போம், நல்லதாக அனைத்தும் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதேபோன்று நம்பிக்கையே எமது வாழ்வின் அச்சாணியாகும். இந்த காணொளிக்கு பிறகு நீங்கள் தங்களது ஜாதகங்களை நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். ஜாதகம் பார்க்க நினைக்கின்ற அடியவர்கள்
தங்களது பிறந்த வருடம் மாதம் தேதி இவைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அல்லது sanalife@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு பதிவிடுங்கள். இந்த உண்மையின் உதயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.